இதுவும் கடந்து போகும். இதுதான் இன்றைக்குள்ள செய்தியுடைய தலைப்பு. இதுவும் கடந்து போகும். அருமையானவர்களே, சீக்கிரத்தில் பொது தேர்தல் முடிந்ததும் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டிய நல்லதொரு நாள் உருவாகிறது என்று எண்ணி தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையாக ஈடுபட்டு கொண்டிருந்த பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனாசிர் புட்டோ 26ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு வீழ்த்தப்பட்டார். உலகம் தீவிரவாதத்தினாலே அதிரடியான தாக்குதல்கள், உலகம் நிலையாமை என்பதை விட இன்னும் அதிகம் நிலையாமை என்பதை உணர்த்தும்படியாக அநேக சம்பவங்கள் உலகத்தில் நடக்கின்றன. நேற்றிருந்தவர் இன்றில்லை என்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் நேற்று இருந்தவர் நேற்றே இல்லை, இன்றிருப்பவர்கள் இன்றும் இல்லை என்று வரும்படியாக அவ்வளவு கடுமையாக சம்பவங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. வாழ்க்கை நிலையில்லாமல் இருக்கிறது. வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. வேகமாக ஓடுகிறவன் பந்தய போட்டியில் ஜெயிக்கிறதில்லை. பராக்கிரமசாலி மல்யுத்தத்திலே ஜெயிக்கிறதில்லை. இப்படித்தான் சாலமோன் எழுதினான். சாலமோன் எழுதும்போது இப்படி நடக்க வேண்டும் என்று எழுதவில்லை. சாலமோன் கொடுத்தது பிரிஸ்கிரிப்ஷன் அல்ல, டிஸ்கிரிப்ஷன். அதாவது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கவில்லை, இப்படித்தான் நடக்கின்றன என்று ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கின்றார். என் அருமையான சகோதரி சகோதரியே, 90ஆம் சங்கீதம் வாழ்க்கையின் நிலையில்லாமை குறித்து சொல்கிறது. வெள்ளங்கோலம் மாறிக்கொண்டு போகிறீர், ஒரு கதையை போல முடித்து விட்டோம், சஞ்சலமும் வருத்தமே பறந்து போகிறோம். இதெல்லாம் சங்கீதக்காரனுடைய வாஞ்சை அல்ல. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சங்கீதம் சொல்லவில்லை. இப்படி இருக்கிறது என்று சங்கீதக்காரன் வருத்தப்படுகிறான். ஏன் அப்படி இருக்கிறது? கீழ்ப்படியாமை, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை, அதனாலே கடுமையான பிரச்சனைகள் வந்திருக்கின்றன என்பதையே சங்கீதம் 90 சொல்லுகிறது. 90ஆம் சங்கீதம் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம் என்னவென்றால், கடந்து போகிற சம்பவம், இனி நடக்க போகிற சம்பவம், ரெண்டுக்கும் மத்தியிலே நீ சிக்கிக்கொள்ளாதே. கடந்து போகிற சம்பவம் இனி வருகிற சம்பவத்திலும் சிக்கிக்கொள்வோமானால் எதுவுமே செய்ய முடியாத நிர்பந்த நிலைமையில் உள்ள. ஆகவே கடந்து போகிற சம்பவத்தை பார்த்து இது கடந்து போகும், இனி வருகிற சம்பவத்தை பார்த்து இதுவும் கடந்து போகும், எல்லாமே கடந்து போய்விடும், எதுவுமே நிலையில் இருக்காது என்பதை அறிந்து மனசோர்ந்து ஐயோ எல்லாமே கடந்து போய்விடுமே, எல்லாமே முடிந்து போய்விடுமே என்றல்ல, எல்லா நிலைமையிலும் முடியாத ஒன்று இருக்கிறது. ஏது கடந்து போனாலும் கடந்து போகாத ஒன்று இருக்கிறது. அது கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம். தேவன் ஒருபோதும் கடந்து போகிறவர் அல்ல, அவர் நித்தியமான தேவன். அவர் மீது நம்பிக்கை வையுங்கள் என்றுதான் சங்கீதம் 90 சொல்கிறார். நடந்து முடிகிற சம்பவங்களோ, இனி நடந்து முடிய போகிற சம்பவங்களோ உங்களை கலங்க பண்ணக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கடந்து போகாத தேவ சமூகம் நம் மத்தியில் இருக்கிறபடியினாலே அவருக்குள்ளாக நாம் தைரியமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, லைஃப் இஸ் நாட் a bunch of unrelated happenings. சம்பந்தம் இல்லாத, தொடர்பு இல்லாத சம்பவங்களுடைய தொகுப்பு அல்ல வாழ்க்கை. அப்படி நடக்கிறது, இப்படி நடக்கிறது என்று தனித்தனி சம்பவங்களை பார்க்காதீர்கள். எல்லா சம்பவங்களுக்கும் தொடர்பு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சம்பவங்கள் நடந்து விடுகின்றன. ஜுரமாய் படுத்தோம், திடீரென்று ஒரு நஷ்டம் வந்தது, கீழே விழுந்தோம், எழுந்தோம்,
திடீரென்று பிந்தி வருகிறார் கணவர். முன்பு போல அவர் சரியாக வருகிறதில்லை. மகளுடைய முகம் வித்தியாசமாக இருக்கிறது. மகன் பேசுவதை நிறுத்தி சில ஆண்டுகள் ஆகின்றன. எதுவுமே புரியவில்லை. ஒன்று, இந்த சம்பவங்கள் எல்லாவற்றுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புண்டு. இந்த தொடர்பை யார் ஏற்படுத்துகிறார்? ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். அந்த தொடர்பு நம் கண்ணுக்கு தெரியவில்லை. நமக்கு எல்லாமே அர்த்தமில்லாமல் இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிற உனக்கு அந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் இணைக்கிற தேவ கரம் முடிவிலே அதை நன்மையாக மாற்றும். எல்லாமே எனக்கு நன்மையாக முடிகிறது. இன்றைக்கு தனித்தனி சம்பவங்கள், புரிந்து கொள்ள முடியாத சம்பவங்கள், வேதனையான சம்பவங்கள், வருத்தமான சம்பவங்கள், ஆனால் இவை எல்லாம் தேவனுடைய கரத்தினாலே ஒன்றாக்கி எனக்கு நன்மையாக முடிந்துவிடும். அப்பொழுதுதான் இந்த சம்பவங்களை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். அது வரையிலும் என்ன செய்வது? ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து இதுவும் கடந்து போகும், இதுவும் முடிந்துவிடும் என்று நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நாளைக்கு இரவு 2007 பார்த்து என்ன சொல்வீர்கள்? இந்த ஆண்டும் கடந்து போகும். உலகத்தில் உங்கள் மீது மிகுந்த பாசமாக இருக்கிற ஒரு அன்பை பார்த்து மனதில் எண்ணுங்கள், எதுவும் கடந்து போகும். உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் என்று சொல்கிற பாச வார்த்தைகள் எதுவும் கடந்து போகும். எல்லாமே நம்மை விட்டு கடந்து போய்விடும். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிடுவதுமில்லை, கடந்து போகவே போகாது. அந்த தேவ சமூகம் நம் கூட இருந்து நம்மை ஆற்றியும் தேற்றியும் நம்மை வழி நடத்தி வரும் அருமையானவர்களே, ஆகையினால் சலமுறை போல மாயை மாயை என்று சொல்வதற்கு அல்ல இன்று காலையிலே நாம் இங்கு கூடி வந்தது. நாள்காட்டியில் அந்த நாள் கடந்து போறதும், அந்த தேதியினுடைய தாளை கிழித்து கீழே போட்டோமே, அதுபோல் அல்ல வாழ்க்கையை நாம் செலவழிப்பது. அதுபோல் அல்ல. வாசித்து முடித்த புத்தகத்தை பத்திரமாக எடுத்து வைப்பது போல முடிந்த நாட்களை இருதயத்திலே மடித்து வையுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். தேவன் உங்களோடு இந்த காலை வேளையிலே பேசுவாராக. அருமையானவர்களே, ஆகையினால் நீங்கள் இந்த நாட்களில் எப்படி இருக்கிறீர்கள்? அருமையானவர்களே, பலவிதமான நினைவுகள் நமக்கு வருகின்றன. சென்ற ஆண்டு இதே நாளிலே இப்படி இருந்தது, வருஷ துவக்கத்தில் இப்படி இருந்தது என்று பல நினைவுகள் நம்மை வருத்துகின்றன. 2007 இப்படி பார்த்தால் அங்கு சில கால் சுவடுகளை பார்க்கிறோம். ஃபுட்பிரிண்ட்ஸ், காலத்திலே சில கால் சுவடுகளை பார்க்கிறோம். சம்பவங்கள் நடந்து போயிருக்கின்றன. அவளை பார்க்கும்போது இது அன்றைக்கு வந்த வியாதி, இது இன்றைக்கு இவன் வந்து நம் வீட்டிலே செய்த ஒரு துரோகம், இந்த நாளிலே இவன் இப்படி பேசினான். பல சம்பவங்கள் இன்றைக்கு நம் மனதுக்கு வருகின்றன. அருமையானவர்களே, சில நினைவுகள் நம்மை விட்டு போவது இல்லை. அந்த நாட்கள் கடந்து போய்விட்டன. அந்த நாட்களில் நடந்த சம்பவத்தின் நினைவுகள் நம் இருதயை விட்டு அகன்று போகவில்லை. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கடந்து போய்விட்டன. அதனுடைய விளைவுகள் கடந்து போகவில்லை, இன்னும் நம் இருதயத்தில் இருக்கின்றன. சங்கீதம் 137:1. பாபிலோன் ஆற்றருகே உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அங்கு சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல், அதன் நடுவில் இருக்கும் அலரி செடியின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும், எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகள் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே,
சிறையிருப்பை நினைக்கிறார்கள். இப்போது இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பில் இல்லை. இந்த சங்கீதம் எழுதப்படும் போது அவர்கள் எருசலேமில் இருக்கிறார்கள். எருசலேமில் இருந்து சிறையிருப்பை நினைக்கிறார். இப்படியெல்லாம் பாபிலோனிலே கஷ்டப்பட்டோமே, அந்நிய தேசத்தில் இப்படி இருந்தோமே. அங்கு இருக்கும்போது சியோனை நினைத்து அழுதார்கள், சியோனில் இருக்கும்போது பாபிலோனை நினைத்து அழுதார்கள். ஒன்று மகிழ்ச்சியான நினைவு, எருசலேம் பட்டணமே, எருசலேம் நகரமே என்று சொல்லி அவர்கள் அழுத அழுகை, அதை நினைத்த நினைப்புகள். என் பிரியமான சகோதரனே சகோதரியா, இப்போது அவர்கள் சிறையிருப்பிலிருந்து வந்த பிறகு அவர்கள் அழுகிறது சிறையிருப்பில் நடந்த சம்பவங்களை எண்ணி. இப்படியெல்லாம் நடந்தது. எங்கள் கிண்ணற வாத்தியங்களை அலறிச்செடி மேல் வைத்து நாங்கள் அழுதோமே. பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் இருதய வீடைகளை மீட்ட முடியாதபடி, ஒரு நல்லதொரு பாட்டு பாட முடியாதபடி கண்ணீரின் காவியமாய் 2007 கடைசியில் என்னாலே பாடவும் முடியவில்லை, துதிக்கவும் முடியவில்லை. என் இருதயம் மீட்டப்படாத இசைக்கருவியாய் அலறிச்செடி மீது இருக்கிறது என்று சொல்லும்படியாக இருக்கிறீர்கள் அருமையானவர்களே. நல்ல இசைக்கருவி, ஆனால் இப்போது அலறிச்செடி மீது இருக்கிறது. அது மீட்க முடியாதபடிக்கு சிறையிருப்பு. 4 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? பாட்டை எங்கேயும் பாடலாம், அந்நிய தேசம் என்றல்ல. மனநிலை பாடவில்லை, பாட விடவில்லை. அந்த மனநிலையில் எங்களாலே பாட முடியவில்லை. கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது என்று எங்களாலே பாட முடியாதபடி நெருக்கத்தில் இருக்கிறோம். என் பிரியமான தெய்வ பிள்ளைகள், இந்த நாளில் நினைவுகளும் விளைவுகளும் உங்கள் இதயத்தினுடைய கம்பீரத்தை அலறிச்செடி மீது வைத்து அத்தருகே சோர்ந்து உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுகிற அவர்களைப் போல இந்த வருடத்தின் கடைசியோரம் உட்கார்ந்து நடைபெற்ற சம்பவங்களை எண்ணி அழுது புலம்புகிற மக்களாக இருக்கிறீர்களோ? இப்படியெல்லாம் என் வாழ்க்கையிலே நடந்து விட்டதே, இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்ததே என்று வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த சங்கீதம் மோசே எழுதியிருக்கிறான். அருமையான பிள்ளை, மறக்க முடியாத நினைவு, சுமக்க முடியாத விளைவு. மறக்க முடியாத நினைவு, சுமக்க முடியாத விளைவு. இவைகளை தந்த நாட்கள் கடந்து போய்விட்டன. ஆனால் நினைவை சுமக்கின்றேன், அந்த விளைவு என் இதயம் சுமக்க முடியாமல் தவிக்கின்றது. அப்படித்தானா என் அருமையான சகோதரி சகோதரியே? இன்றைக்கு அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறீர்களா? சங்கீதக்காரன் மோசே நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறான். இந்த ஜெபத்தை ஏறெடுக்க சொல்லுகிறான். நம் எல்லாருக்கும் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறான். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், தேவரீ எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும், சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அருமையானவர்களே, நான் அதை கொஞ்சம் வேகமாக சொல்லுகிறேன், நீங்கள் அதனுடைய வித்தியாசத்தை பாருங்கள். நான் கொஞ்சம் சற்று வேகமாக சொல்லுகிறேன். சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். நான் சரியாக சொல்லியிருக்கிறேனா? நான் கொஞ்சம் வேகமாக சொல்லுகிறேன். சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். நான் சரியாய் சொல்லியிருக்கிறேனா? நான் சரியாக சொல்லியிருக்கிறேனா? அதை இல்லை. சிறுமைப்பட்ட நாள் அல்ல, சிறுமை படுத்தின நாட்கள். கர்த்தரே நம்மை சிறுமைப்படுத்தி இருக்கிறார்.
கர்த்தரே நம்மை சிறுமைப்படுத்தின நாட்கள். ஆனால் ஒன்று, கர்த்தர் சிறுமைப்படுத்தினது நாட்கள், ஆனால் என்னாலே வந்த துன்பங்கள் வருஷங்களாக இருக்குது. கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தி இருந்தால், ஆண்டவரே நீர் இப்படி செய்கிறீரே என்று சொல்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சிறுமை எவ்வளவு காலத்திற்கு? நாட்கள். நம்முடைய பாவத்தினாலே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் பல வருஷங்கள். இந்த ரெண்டுக்கு விடிவு காலம் உண்டு அருமையானவர்களே. தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நேபுகாத்நேச்சார் தேவருக்கு விரோதமாக நடந்தார். ஆகையினாலே கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்து, நீ ராஜ்ய பாரத்தை விட்டு தள்ளப்படுவாய் என்று கர்த்தர் அவரை சிறுமைப்படுத்தினார். வாசியுங்கள். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்ப்பத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. இப்பொழுது வெளியின் மிருகத்தை போல அவன் அலைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மிருகத்தை போல அவன் அலைந்தான். ஏறக்குறைய ஒரு பைத்தியக்காரனை போல அவன் அலைந்தான். கர்த்தர் அவனை சிறுமைப்படுத்தினான். எதற்காக? அவன் பெருமையாக விளங்கினபடியினாலே, தேவனுக்கு விரோதமாக பெருமைப்பட்டபடியினாலே கர்த்தர் சிறுமைப்படுத்தினார். ஆனால் வேதம் சொல்கிறது, தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், அந்த நாட்கள் சென்ற பின்பு, ஆம், இப்படி சிறுமைப்படுத்தினது எவ்வளவு காலம்? சில நாட்கள். அந்த நாட்கள் முடிந்தன. சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு சரியாய் நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்கினார். ஹல்லேலூயா. அவன் மனம் திரும்பின உடனே, புத்தி தெளிந்த உடனேயே அவனை சரியாக்கினார். ஆகவே தேவன் சிறுமைப்படுத்தின நாட்களை கர்த்தர் சரியாக்குவார். அதே சமயத்தில் அருமையானவர்களே, இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் அலைந்து தெரிந்தது எத்தனை வருஷங்கள்? 40 வருடங்கள். சிறுமைப்பட்டது சில நாட்கள். ஆனால் தங்கள் பாவத்தினாலே முறுமுறுப்பினாலே அலைந்தது 40 வருடங்கள். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, இஸ்ரவேலருடைய பெரிய பாவம் என்ன? இவ்வளவு 40 வருஷங்கள் துன்பத்திலே அலைகிறார்களே. 2007ஆம் ஆண்டு பலவிதத்திலும் நமக்கு பிரச்சனை உள்ள ஆண்டாக இருந்து இந்த ஆண்டை முடிக்கிறோம். வறுமை, தோல்வி, அவமானம், கஷ்டம், நிந்தை, எதிர்ப்புகள், துயரங்கள், இன்னல்கள், இடையூறுகள், இப்படி அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன? என் ஆண்டவரே இதை நீக்கும் என்று சொல்லும்போது இவைகள் ஏன் எனக்கு ஏற்பட்டன? மனாந்திரத்தில் அலைய வேண்டிய அவசியம் என்ன? இஸ்ரவேலுடைய பாவம் முரட்டாட்டமும் முறுமுறுப்பும். முரட்டாட்டத்தை கர்த்தர் எந்த பாவம் என்று சொல்லுகிறார்? முரட்டாட்டத்தை பள்ளி சொன்னிய விக்கிரக ஆராதனை. ஆகவே முறுமுறுப்பு, முரட்டாட்டம், இவைகளை கர்த்தர் என்னவென்று சொல்லுகிறார்? விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனை தேவனுக்கு எவ்வளவு அருவருப்போ அதுபோல முரட்டாட்டம், பிடிவாதம், முறுமுறுப்போடு நாம் இருந்தால் நம்மை விக்கிரக ஆராதனைக்காரனாய் கர்த்தர் தண்டிக்கிறார். அது சாதாரண பாவம் அல்ல. கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுப்பது, கர்த்தருக்கு விரோதமாக முரண்டு பிடிப்பது, தேவ சித்தத்துக்கு மாறாக நிற்பது, இவை எல்லாவற்றையும் கர்த்தர் கடுமையான பாவங்களாய் எண்ணி, விக்கிரக ஆராதனைக்காரனாக நம்மை எண்ணி நம்மை தண்டிக்கிறார். பிரியமானவர்களே, தேவ சித்தத்துக்கு மாறாக முரட்டாட்டம் பிடித்தால் கர்த்தர் நம்மை என்ன சொல்லுவார்? விக்கிரக ஆராதனைக்காரர். விக்கிரக ஆராதனைக்காரர் யாவரும் அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். இவ்வளவு பெரிய தண்டனை வரக்கூடாது என்று கர்த்தர் துன்பத்தை வரவிட்டிருக்கிறார். நிச்சயமாய் நரகத்துக்கு போகக்கூடாது என்று வருஷக்கணக்கில் துன்பப்படுகிறோம். நல்லது தானே அருமையானவர்களே? என் பிரியமான சகோதரனே, சகோதரியே ஆகையினாலே இன்றைக்கு உங்களுடைய கஷ்டத்தை குறித்து பார்க்கும்போது
தேவனாலே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? சில நாட்களில் முடிந்துவிடும். கர்த்தருடைய கோபத்தினாலே தண்டிக்கப்பட்டிருக்கிறீர்களா? மனம் திரும்பின உடனே அதுவும் முடிந்துவிடும். ஆகையினால் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மனம் திரும்புதல். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாங்கள் நடந்துவிட்டோம் என்பதை மனம் திரும்புவீர்களானால் கர்த்தர் நிச்சயமாகவே சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்குவார். இந்த வசனத்தை எழுதி வீட்டில் வைப்பதனாலே எதுவும் நடக்காது. இதை ஆசீர்வாதமாக கேலண்டரில் போடுவதனாலே எதுவும் நடக்காது. அது மலிவு பிரச்சாரம். மனம் திரும்பி பாவத்தை உணர்ந்து தெய்வ சமூகத்தில் அழுது நாம் கர்த்தரை பார்த்து இந்த ஜெபத்தை ஏறெடுத்தால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை மகிழ்ச்சியாக மாற்றுவார். அருமையானவர்களே, இந்த கண்ணீரின் ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். அருமையானவர்களே, அப்படியானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அருமையானவர்களே, இப்போது என்ன செய்யலாம் என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். 90ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அருமையானவர்களே, கடவுளை குறித்து தேவனை குறித்து அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் யாராக இருக்கிறதாக அந்த வசனம் சொல்லுகிறது? அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அருமையானவர்களே, ஒருவன் நம்மை துரத்தி கொண்டு வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம். உடனே பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது. ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இருக்கிறோம். ஒருவன் கேட்கிறார், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாயே எதற்காக? அடைக்கலமாக போனேன். என்னை ஒருவன் துரத்தினான், தப்புவதற்கு வழியே இல்லை. நான் அந்த காவல்துறையினுடைய அலுவலகத்தில் போய் நின்றேன். அடைக்கலம். ஆனால் பொழுதுபோக்கிற்காக எங்கே போலீஸ் ஸ்டேஷன் போனாய்? கொஞ்சம் அப்படி வாக்கிங் போகலாம்னு மன மகிழ்ச்சிக்காக ஸ்டேஷனில் போய் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து விட்டு வந்தேன் என்று சொல்வீர்களா? அங்கே போகவே விரும்ப மாட்டோம். அது இப்போ இருக்கிற லட்சணத்தில் போகவே மாட்டோம். என் பிரியமான சகோதரனே சகோதரன், அடைக்கலம் என்பது ஆபத்து நேரத்தில் ஒதுங்கிக் கொள்வது, சங்கட நேரத்தில் போய் சரணடைவதுதான் அடைக்கலம். என் கர்த்தர் அடைக்கலத்துக்காக அல்ல. சரியான மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது? God is my dwelling place. கர்த்தர் என், மொழிபெயருங்கள், கர்த்தர் என் வாசஸ்தலமாக இருக்கிறார். எனக்கு அடைக்கலமாக மாத்திரம் அல்ல, கர்த்தர் யாராகவும் இருக்கிறார், வாசஸ்தலமாக இருக்கிறார். இப்போ அப்பாவிடத்தில் மகன் எப்போவாவது பணம் வேணுங்கிற மாத்திரம் கிட்ட போய் டேடி அப்படின்னு சொன்ன, ஏன்பா கொஞ்சம் பணம் வேணும், அடைக்கலம் தேடி வந்திருக்கிறான். ஆனால் எப்போதும் தகப்பனை தேடி வருவது வாசஸ்தலம். உன் தாயின் தகப்பனும் உங்களுக்கு அடைக்கலமா? தாயின் தகப்பனும் உங்களுக்கு வாசஸ்தலமா? வாசஸ்தலம். நாம் தங்கியிருக்கிற இடம், நாம் மகிழ்கிற இடம், நாம் உறவாடுகிற இடம், நம்முடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள். அங்கு அடைக்கலத்துக்காக வீட்டில் இல்லை, அது நம்முடைய வாசஸ்தலம். என் கர்த்தர் எனக்கு அடைக்கலத்துக்காக இல்லை, என் கர்த்தர் எனக்கு ஏதாக இருக்கிறார்? வாசஸ்தலம். என் கர்த்தரிடத்தில் நான் தங்கி இருக்கிறேன், என் தேவனிடத்தில் நான் மகிழ்ந்திருக்கிறேன். ஆபத்துக்கு மாத்திரம் அல்ல, வாழ்க்கையில் சூறாவளிக்கு பயந்து, புயலுக்கு பயந்து, கடுமழைக்கு பயந்து அடைக்கலம் அல்ல என் தேவன். நான் மகிழ்ந்து விருந்துண்டு பேசி மகிழ்கிற வாசஸ்தலம் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எனக்கு வாசஸ்தலமாக இருக்கிறார். God is my dwelling place. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படித்தான் சொல்லுகிறது, dwelling place என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த மொழிபெயர்ப்பு தவறு என்று சொல்வதற்கு நான் வரவில்லை. ஆனால் இதைவிட மேலானது அவர் எனக்கு வாசஸ்தலமாக இருக்கிறார் என்பது. பிரியமானவர்களே, ஆகையினாலே நீங்கள் கர்த்தரை வாசஸ்தலமாய் வைத்துக் கொள்ளுங்கள்.
சொல்லுகிறது எதையெல்லாம் உண்டாக்கும் முன்பு என்று தேவன் சொல்லுகிறார். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் நீர் பூமியையும் உலகத்தையும் உண்டாக்குவதற்கு முன்பு ஆதியிலே கர்த்தர் அந்த பூமியை உண்டு பண்ணினார். அப்போது மலைகளும் குன்றுகளும் தண்ணீரும் இவைகள் எல்லாம் இதுதான் பூமி. த பிசிக்கல் பார்ட் நாம் பார்க்கிறோமே, மலை செடி கொடி இதுதான் பூமி. அதில் வாழுகிற மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள் இதுதான் எது? உலகம். ஆகவே பூமியும் உலகத்தையும் கர்த்தர் உண்டாக்குவதற்கு முன்பு நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீரே நித்திய தேவனாய் இருக்கிறீர். ஆகவே இந்த பூமியெல்லாம் உண்டாக்கும் முன்பு நீர் இருக்கிறீர். நீ நித்தியமான தேவனாய் இருக்கிறீர். அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சற்று இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இந்த பூமியை கர்த்தர் படைத்தார். இந்த பூமி யார் தங்குவதற்காக படைத்தார்? விலங்குகள் தங்குவதற்காக. விலங்குகளைத்தான் முதலாவது படைத்தார். அடுத்ததாக கடலை படைத்தார். அதில் யார் வாழ்வதற்கு? மச்சங்களும் மற்றவர்கள் வாழ்வதற்காக. ஆகாயத்தை படைத்தார். யாருக்காக? பறவைகளுக்காக. நமக்கென்று எந்த இடம்? அருமையானவர்களே, விலங்குகளுக்கு பூமி, மச்சங்களுக்கு கடல், பறவைகளுக்கு வானம். நமக்கு எது சொல்லுங்கள்? நாம் வாழ்வதற்கு எந்த இடம்? நாம் வாழ்வதற்கு கர்த்தர். அவரே என் வாசஸ்தலம், அவரிலே தான் வாசமாயிருப்பேன். இந்த பூமி அழிந்தாலும் இது கடந்து போனாலும் நான் வாழுவேன் என்றால் நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன். இந்த உலகம் அழிந்தாலும் நான் இருப்பேன் ஏனென்றால் நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன். ஆகவே என்னுடைய வாசஸ்தலம் என் கர்த்தர். பூமி அழிந்தால் விலங்குகள் அழிந்து போகும். உலகம் அழிந்தால் எல்லாமே அழிந்து போகும். நான் அழிந்து போக மாட்டேன். நான் பூமியில் அல்ல, நான் உலகத்தில் அல்ல. நான் எங்கு இருக்கிறேன்? நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்று. அருமையானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வாரத்தில் வரும் பொழுது உயிர் மரித்தவர்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? முதலாவது எழுந்திருப்பார்கள். சரி, இப்போது பார்ப்போம். அருமையானவர்களே, மரித்தவர்களாகி அவர்கள் கல்லறையிலிருந்து எழுந்திருக்கும் போது அவளுக்கு புதிய சரீரம் கொடுக்கப்படுகிறது. வேதம் சொல்கிறது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. நம்முடைய சரீரத்தில் இருப்பது மாம்சமும் இரத்தமும். அப்படியான அந்த சரீரம் எங்கு போகாது? பரலோகத்துக்கு போகாது. தினந்தோறும் அழகான சோப்பு போட்டு வாசனை போட்டு திருப்பி திருப்பி பவுடர் போட்டு கண் எமைன் சரியில்லாத நீட்டி வைத்து என்னவெல்லாம் செய்தாலும் இது எங்க போகாது? பரலோகம் போகாது. கல்லறை திறந்து நாம் போவோம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அழிகிறது, அழியாமையே சுதந்திரிக்காது. அழிந்து போகிற சரீரம் பரலோகத்துக்கு போகாது. அப்படியான இன்னொரு வசனம் சொல்கிறது, அழிந்து போகிறது அழியாமையை தரிக்க வேண்டும். நாம் அழிந்து போகிற இந்த சரீரமானது ஏதாக மாற்றப்படாது, அழியாத சரீரமாக மாற்றப்படாது. இந்த சரீரம் அந்த சரீரமாக மாற்றப்படாது. இந்த சரீரத்துக்கு ஒப்பாக, இந்த அழிந்து போகிற சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமான சரீரம் கொடுக்கப்படும். சரி, இந்த சரீரம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும்? கல்லறை திறந்து அங்கிருந்து கிடைக்குமா? கல்லறை திறந்து அங்கே என்னதான் இருக்கும்? எலும்புகள் இருக்கும். அதிலிருந்து கிடைக்காது. அப்படியானால்
எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த மறுரூபம், அந்த சரீரம் எங்கிருந்து கிடைக்கும்? எனக்கு கிறிஸ்துவிடமிருந்து எனக்கு கிடைக்கும். கிறிஸ்துவிடமிருந்து எனக்கு எப்படி கிடைக்கும்? கொலோசியர் 3:4-5 கொலோசியர் 3:4-5 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம். அப்போது அருமையானவர்களே, நம்முடைய ஜீவன் இப்போது எங்கே மறைந்திருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. உயிரோடு இருக்கிற நம்முடைய ஜீவன் உண்மையிலே யாரிடத்தில் மறைந்திருக்கிறது? கிறிஸ்துவிடத்தில் மறைந்திருக்கிறது. நாம் மரித்தாலும் அது உயிரோடு இருந்தாலும் கிறிஸ்து இயேசு வரும் பொழுது அவர் வரும்போது அவருக்குள் மறைந்திருக்கிற நம்முடைய ஜீவன் வெளிப்படும். நம்முடைய ஜீவன் யாருக்குள்ளே தங்கி இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள். அப்படியான கிறிஸ்து தான் நம்முடைய வாசஸ்தலம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் தங்கி அருமையா ஒரு பெரிய ஆறுதல், நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். அதனாலே கிறிஸ்து வரும்போது அவருக்குள்ளே இருந்தே நான் வெளியே வருவேன். எங்கிருந்து வரமாட்டேன்? கல்லறையிலிருந்து வரமா. அப்படியான கல்லறை திறக்காதா? திறக்கலாம், திறக்காமல் போகலாம். கல்லறை திறந்துதான் நான் வெளியே வர வேண்டும் என்றல்ல. இயேசு கிறிஸ்து கல்லறை திறந்துதான் வெளியே வர வேண்டியதல்ல. கர்த்தர் கல்லறை திறக்காமலே வருவார். கல்லறையிலிருந்து வெளியே வருவதற்காக கல்லறை திறக்கப்படவில்லை. நாம் உள்ளே சென்று அவர் இல்லை என்று காண்பதற்கே கல்லறை திறந்தது. அதுபோல நம்முடைய கல்லறை ஏன் திறக்கப்படும் என்றால் மற்றவர்கள் காண்பதற்காக. ஆகவே நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கு போகிறோம். மறுரூப சரீரம் கிறிஸ்துவிலிருந்து நமக்கு கொடுக்கப்படும். நமக்கு ஒப்பனையான சரீரமாக நாம் விளங்குவோம். அருமையானவர்களே, ஆகையினால் நம்முடைய வாசஸ்தலம் எதுதான்? கிறிஸ்துவே. ஆகவே நாம் மரிக்கும் போது நாம் அழிந்து சரீரம் அழிந்தாலும் நான் அழிந்து போவது இல்லை. ஏனென்றால் நாம் எங்கே தங்கி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். வாசஸ்தலத்தில் நாம் இருக்கிறோம். ஆகையினாலே நாம் அழிந்து போகவே மாட்டோம். அருமையானவர்களே, ஆகையினால் வாசியுங்கள். என்றைக்கும் நீர் என்றென்றைக்கும் அந்த 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று இருக்கிறது. அதிலே ஒரு வார்த்தை கூடுதலாக இருக்கிறது. என்றைக்கும் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். The mighty God. தேவன் சாதாரண தேவன் அல்ல. அங்கு தேவன் என்று சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. தேவனுடைய பராக்கிரமத்தை சொல்லும்படியாகவே அந்த வசனம் தரப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பராக்கிரமம் என்ன? அவர் வல்லமை உள்ள தேவன். ஆகவே எல்லாம் அழிந்து போய் கொண்டே இருக்கிறார். எத்தனையோ, நான் இந்த ஊருக்கு வந்து இந்த 27 ஆண்டுகளில் எத்தனையோ பேர் கடந்து போய்விட்டார்கள். இப்பொழுது நான் 70வது வயதை கடந்து வரும் பொழுது நான் யோசித்தேன், த லாஸ்ட் கடைசி அத்தியாயத்தை எழுத போகிறேன். இன்னும் எவ்வளவு பலம் இருந்தாலும் 10 ஆண்டில் நம்முடைய சரித்திரம் முடிய வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். இவ்விதமாகத்தானே இருக்கும் என்று. அருமையானவர்களே, அப்பொழுது தேவன் நமக்கு சொல்கிறது, 80 மரிப்பேன் 70 மரிப்பேன் என்று கணக்கு போடுவதற்கல்ல கர்த்தர் நம்மை இங்கு வைத்தது. நம்முடைய பலவீனமான நாட்களிலே நம்முடைய பலவீனத்தையே எண்ணி, ஐயோ எனக்கு இப்படி ஆகிவிடும், நான் படித்த படிக்கையாய் விழுந்து விடுவேன், இனி எழுந்து நடக்கவே முடியாது, இனி தம்பி வெளியே எங்கேயாவது போனால் ஒரு கம்பு ஒன்று வாங்கி வைப்பா, 15 வருஷம் கழித்து பிரயோஜனமாக இருக்கும். என் பிரியமான சகோதரனே சகோதரி, அது அல்ல, அது அல்ல. நமக்கு ஒரு நம்பிக்கை. என் பலவீனத்திலே நான் யாரை பார்க்கிறேன் என்றால், என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் மகத்துவம் உள்ளவர். அவரை இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், வல்லமை உள்ள தேவன், நீர் அநாதியாய் தேவனாய் இருக்கிறீர் என்பதற்கு சரியான மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யூ ஆர் எட்டர்னல் மைட்டி காட், நீ சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனால என்ன விளங்கி கொடுக்கிறோம் அருமையானவர்களே, அவருடைய வல்லமை எனக்கு வெளிப்படும்.
என் பலவீனத்திலே என் கர்த்தருடைய வல்லமை எனக்கு வெளிப்படும். இப்போது கர்த்தர் சுற்றி சுற்றி பார்க்கிறார். அருமையானவர்களே, யார் பரீட்சையிலே காப்பி அடிக்கிறார் என்று சூப்பர்வைசருடைய கண்கள் உலாவி வருகின்றன. எங்கே? எக்ஸாமினேஷன் ஹாலில். ஒரு முரட்டுத்தனமான ஒருத்தன் காப்பி அடித்தா உலாவுற கண் வேறு பக்கம் போயிடும், அவனை பார்க்காது. அப்படி உலகத்தில் உலாவி வருகிற கண்கள் தவறி போகும். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் ஆரம்பம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி வருகின்றன. பிரியமானவர்களே, நீங்கள் உத்தமனாய் இருப்பீர்களானால், நீங்கள் வியாதி படுக்கையில் இருங்கள், பலவீனத்தில் இருங்கள், என்ன சூழ்நிலை இருங்கள், தேவன் தமது வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ஏனென்றால் உங்கள் சரீரம் பலவீனமாக இருந்தாலும் உங்கள் உத்தமம் பலமாக இருக்கிறது. நீங்கள் தேவனுக்குள் உத்தமர்களாக இருப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவனுடைய கண்கள் உலாவி வருகின்றன. அந்த கண்கள் உங்களை தவற விடாது. அருமையானவர்களே, உங்களுக்கு தன்னுடைய வல்லமையை நிச்சயமாகவே தேவன் வெளிப்படுத்துவார். ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன், பலவீனத்துக்கு ஒரு உதாரணம். பிரியமானவர்களே, தாவீது மிக மனசோர்வோடு அழுது கொண்டே வருகிறார். நீங்கள் எல்லாரும் உங்களில் ஒருவராகில் அழாமல் இருந்திருக்க மாட்டீர்கள். வாழ்நாளில் நீங்கள் அழாமல் இருந்ததில்லை. பிரியமானவர்களே, அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் நீங்கள் அழுதீர்களா? இனி என்னாலே அழவே முடியாது என்ற அளவுக்கு நீங்கள் அழுதிருக்கிறீர்களா? அப்படி யார் அழுதான் என்று வேதம் சொல்கிறது? தாவீது அழுதான். அழுவதற்கு பலன் இல்லை, அந்த அளவுக்கு அவன் அழுதான். அப்படி அழுது வரும்போது ஒரு காரியம், அவனுடைய பலவீனமான நேரம், சிறுமைப்படுத்தப்பட்ட நாள். அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட நாளிலே அவன் செய்த தவறுக்கு கர்த்தர் அவரை சிட்சித்த அந்த வேளை அவன் எல்லாவற்றையும் இழந்து சகலமும் அவனை விட்டு போய்விட்டது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசத்தினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீதோ இவ்வளவு நெருக்கமான நேரத்தில், இந்த துயரப்படுகிற நேரத்தில் அவன் அடைக்கலமாக எடுத்தது தெய்வ சமூகத்தை. அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். நான் பறந்து போகிறேனே என்று அவன் சொல்லவில்லை. அவன் கர்த்தரை தேடி நிற்கிறான். சஞ்சலம் என்னை பிடித்து விட்டது, துயரமே என் பாத்திரம் என்று கலங்கி நிற்கவில்லை. கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தினான். இப்படி திடப்படுத்திக் கொள்வதற்கு அவனுக்கு உதவியாக இருந்தது என்ன? 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, இப்போது பாருங்கள், இந்த கவனியுங்கள், தயவு செய்து கவனியுங்கள். உங்களுக்கு நான் விளையாட்டாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. இந்த நெருக்கமான வேளையில், இந்த சங்கடமான நேரத்தில், எல்லாம் பற்றி எரிந்து கொண்டு எல்லாம் நஷ்டமாக இருக்கிற அந்த வேளையிலே அவன் யாரை கூப்பிடுகிறான்? அபியத்தார் என்னும் ஆசாரியனை கூப்பிட்டு என்ன கேட்கிறான்? ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா. ஏபோத்தை கொண்டு வா. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த ஏபோத்து ஏன் எரிந்து போகவில்லை? வீடு எரிந்து போயிற்று, மனைவி சிறைபிடிக்கப்பட்டார்கள், சிக்லாக் பட்டணமே அழிந்து போயிற்று. ஆனால் ஏபோத்து எரிந்து போகவில்லையே. ஏன் ஏபோத்து எரிந்து போகவில்லை? அது யாரிடத்தில் இருக்கிறது? ஆசாரியன். ஆசாரியன் யாரோடு இருந்தான்? தாவீதோடு இருந்தான்.
தன் மனைவி பிள்ளைகளை அழைத்து போகவில்லை, தன்னுடைய மற்ற ஜனங்களை அழைத்து போகவில்லை. தன்னோடு யாரை அழைத்தான்? ஆசாரியர். ஆசாரியர் கூட இருந்ததுனாலே அவன் கையில் என்ன இருந்தது? ஏபோத்து இருந்தது. ஆசாரியரை விட்டு சென்றால் ஏபோத்து எரிந்து போயிருக்கும். ஆகவே இப்போது எல்லாம் எரிந்து போனாலும் எரிந்து போகாத ஒன்று தேவ சமூகம். அந்த தேவ சமூகத்தில் அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். நான் தொடர்ந்து போகலாமா போகக்கூடாதா என்று. என் பிரியமான சகோதரனே சகோதரி, இதுதான் மோசே சொல்லுகிற வார்த்தை. எல்லாமே கடந்து போகட்டும். சிக்லாக் பட்டணம் கடந்து போகும், இங்குள்ள பொருள்கள் எல்லாம் கடந்து போகும், தேவ சமூகம் கடந்து போகாது. அதில் நான் திடப்படுத்திக் கொள்வேன். இழந்து போன சகலத்தையும் அவன் திருப்பி கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. சிறுமைப்படுத்த நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் தாவீது சரியா மகிழ்ச்சி அடைந்தான். காரணம், கர்த்தரை தேடினான். அவன் எதை இழந்தாலும் தேவ சமூகத்தை இழக்கவில்லை. ஏபோத்து அங்கே இருந்தபடியினாலே தேவ சமூகத்திலே விசாரித்தான். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வேத புத்தகம் எரிந்து போக, நம் வீட்டில் நெருப்பு பற்றி வேத புத்தகம் எரிந்து போகலாம். ஆனால் எது எரிந்து போகக்கூடாது? வேதம் எரிந்து போகக்கூடாது. சத்திய எழுத்துக்கள் எரிந்து போகக்கூடாது. என் பிரியமான சகோதரனே சகோதரியே, வீட்டிலே எத்தனையோ வகையான பைபிள் இருக்கலாம். சில வீடுகளிலே அறுக்க மாட்டாதவனுக்கு 58 அருவாள் மாதிரி. எதற்கு அத்தனை பைபிள்கள்? பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்துக்குள்ளே வேத வசனங்கள் இருக்கின்றனவா? உங்கள் வேத வசனங்கள் இருக்குமானால் அது உங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாயிரு. கர்த்தரை வாசஸ்தலமாய் வையுங்கள். வேத எழுத்துக்களை இருதயத்தில் வையுங்கள் அருமையானவர்களே. அப்போது எல்லாமே நலமாக இருக்கும் அருமையானவர்களே. 3ஆம் வசனம் வாசியுங்கள். 3 சங்கீதம் 90. நீர் மனுஷரை நீர் தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். துளிகளாக்கி, man will be powdered. மனிதனை ஒரு பொடி பொடியாக ஆக்கி திரும்புங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. பலவிதமான அர்த்தங்கள் சொல்வார்கள். நான் யாரையும் தவறு என்று சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் எனக்கு தேவன் சொல்வதை உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்புங்கள். உங்கள் திட்டங்களை நான் நொறுக்கி போடுகிறேன். நீங்கள் திரும்புங்கள், திரும்ப ஆரம்பியுங்கள். நீங்கள் திரும்பி அதை செய்யுங்கள். நீங்கள் இது 2007 இதுவரைக்கும் செய்தீர்கள். இன்றைக்கு நான் அதை உடைக்கிறேன். ஐ பிரேக் இட். உன் திட்டத்தை நான் நொறுக்கி அதை தூள் தூளாக ஆக்குகிறேன். எதற்காக? நீ திரும்ப அதை துவக்கு. கஷ்டமாக இருக்கிறது அருமையானவர்களே. தேவன் இன்றைக்கு உத்தரவிடுகிறார். எல்லாருக்கும் அல்ல, சிலருக்கு. உன் திட்டம் என் சித்தத்தின்படி அல்ல, உன்னுடைய நோக்கம் என் சித்தத்தின்படி அல்ல. அந்த திட்டத்தின் மீது கையை வைக்கிறேன், நொறுக்குகிறேன். அதை அப்படியே அள்ளி வெளியே போடாதே. அதை வைத்துக்கொண்டு திரும்ப துவக்கு. நீ திரும்பவும் தொடங்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொஞ்சம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம், குயவன் மனைந்து கொண்டிருந்த மட்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள். ஒரு குயவன் ஒரு மட்பாண்டம் வரைந்து கொண்டிருக்கிறான். அது உடைந்து போயிற்று. உடைந்து போன உடனே அதை எடுத்து அப்படி தூர போடவில்லை. அதை என்ன செய்கிறான்? அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வரைந்தான். இப்போது அந்த உருவத்தையே கலைக்கிறார். அதை திரும்பவும் களிமண், மட்பாண்டம் திரும்பவும் களிமண்ணாகிறது. அந்த மட்பாண்டம் உருவழிகிறது. அதை களிமண்ணாக மாற்றி திரும்ப துவக்கு. இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப செய், அதைத்தான் சொல்லுகிறார். மனுபுத்திரனே, உன் திட்டம் உடைகிறது.
அதை தூர போட்டு விடாதே. அதை என் சித்தத்தின்படி திரும்ப தொடங்கு. தூர எறிந்து விடாதே, அதை திரும்ப தொடங்கு. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? அதை திருத்தி செய்வது போல உன் திட்டத்தை திரும்ப செய். என் சித்தத்தின்படி செய், என் யோசனையின்படி செய், என் சித்தத்தின்படி செய், என் உபதேசத்தின்படி செய். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நீ திரும்ப செய்வதற்கு ஆயத்து. இப்போதுதான் மனம் சோர்ந்து போகிறது. ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலும் நான் திட்டமிட்ட காரியத்தை உடைத்து திரும்ப செய்ய சொல்லுகிறார். ஆம், தேவனுக்கு அதிகாரம் உண்டு. அந்த குயவனுக்கு அந்த களிமண் மீது இருந்த அதிகாரம் பரம தகப்பனுக்கு நம் மீது உண்டு உண்டு என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? ஆகவே இப்போது அவர் சொல்லுகிறார், நீ திரும்ப உன்னை உருவாக்கு. அப்படி செய்வீர்கள் அருமையானவர்களே. திரும்ப உருவாக்க வேண்டும். அவ்விதமாக செய்யும் போதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் திரும்ப துவக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய திட்டங்களை நாம் திரும்ப துவக்க வேண்டும். எத்தனை பேர் தேவன் திரும்ப துவக்க சொன்னால் அப்படி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்ப செய்யுங்கள் அருமையானவர்களே. காலம் கடந்து போய்விட்டதே என்று நீங்கள் கவலைப்படாது. கடந்து போகட்டும். தேவ சித்தம் நம்மிடத்தில் நிறைவேறட்டும் அருமையானவர்களே. தேவ சித்தம் இல்லாமல் காரியங்கள் கடந்து போகக்கூடாது. எனக்கு அதிக சமயம் இல்லை, நான் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். 4ஆம் வசனம் வாசியுங்கள். 4. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜ்சாமம் போலவும் இருக்கிறது. 1000 வருடங்கள் 2000 வருஷம் என்று நீங்கள் கணக்கெடுத்தால் உங்கள் மனதுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? 1000 வருடங்கள் சரி, 2000 வருடங்கள் என்று சொன்ன உடனேயே உங்கள் மனதுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? கிறிஸ்து பிறந்து 2000 ஆண்டுகள் ஆகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 ஆண்டுகள் ஆகின்றன. 1000 வருடம் கழிந்து போனால் அது எப்படி இருக்கிறதா? நேற்று கழிந்த நாள் போல. பிரியமானவர்களே, நாளைக்கு என்பதற்கு மரியாதை உண்டு. நாளை தினத்துக்கு ஆயத்தமாவோம். ஆனால் நேற்று என்பது செத்து போன நாள், அதற்கு ஒரு மரியாதை கிடையாது. அது முடிந்து போயிட்டு, கடந்து போயிட்டு. ஆனால் 1000 வருடம் என்பது தேவனுக்கு எப்படித்தான் இருக்கிறது? ஒரு நாள் போல, நேற்று கடந்தது. இவ்வளவுதான் ஆண்டவருக்கு. ஆகையினாலே ஐயோ 10 வருஷம் ஆயிட்டது. உங்களில் சகோதரிகள் சிலவை யோசிக்கிறீங்க, இனி எப்போ கல்யாணம் நடக்குது? அவர் பரலோகத்தில், அவர் வேற வானத்தில் வருவேன் வேற சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு ஏற்பாடும் செய்த மாதிரின்னு தெரியல. இது வந்துடப்படாத அப்படின்லாம் கவலை இருக்குது. என் அருமையான சகோதரிய, உங்களுக்கு திருமணம் நடந்தே தீர வேண்டும் என்பது அல்ல. வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு வாழ்க்கை துணையை தர வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தால் காலம் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. நிச்சயமாகவே உங்கள் திருமணம் நடக்கும். உங்கள் வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் கால தாமதம் ஆகிவிட்டது என்று மாத்திரம் நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள். 1000 வருஷம் கர்த்தருக்கு எவ்வளவு நாள் தான்? நேற்றைய போடும். வாசியுங்கள், வசனத்தை வாசியுங்கள். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும். ஆம், ஒரு கோடீஸ்வரனுக்கு ஒரு பைசா தொலைந்து போனால் அவன் அதை பற்றி சிந்திப்பானா? அதுபோல 1000 வருஷம் கர்த்தருக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய காலங்களை கர்த்தருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாசியுங்கள், வாசியுங்கள். ராஜ்சாமம் போலவும் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ராஜ்சாமம் போல் இருக்கிறது. ஒரு ராத்திரிக்கு எத்தனை ஜாமம் உண்டு? 4 ஜாமங்கள். ஒரு ஜாமத்துக்கு எவ்வளவு நேரம்? 3 மணி நேரம். நம்முடைய சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமா நல்விழிப்பே. இந்த 4 ஜாமத்தில் சரீரம் தூங்கலாம், எது தூங்காது?
ஆத்மா தூங்காது. ஆனால் 4 ஜாமம் நமக்கு இருக்கிறது. ஒரு நம்ம கிறிஸ்தவ வரலாறு 4 ஜாமம் இருக்கிறது. ஒன்று, ஆதாமோடு கர்த்தர் செய்த வாக்குத்தத்தம், நீ பலுகி பெருகுவாய், முதல் ஜாமம். இரண்டாவது, நோவாவோடு செய்த உடன்பாடு, உன்னையும் உன் வீட்டையும் நான் காப்பேன், 2ஆம் ஜாமம். மூன்றாவது, ஆபிரகாமோடு செய்த ஆணை, உன்னை உயர்த்தி ஒரு தேசத்துக்கு உன்னை சொந்தமாக்குவேன். அடுத்ததாக மோசேயோடு ஒரு உடன்படிக்கை, 4ஆம் ஜாமம். அது என்ன? நான் உன்னோடு கூட இருப்பேன். நம்முடைய ஆத்துமாவுக்கு 4 ஜாமங்கள் எதெல்லாம்? பலுகி பெருகு என்ற வாக்குத்தத்தம், உன்னை பாதுகாப்பேன் என்ற உடன்பாடு, உன்னை உயர்த்துவேன் என்ற ஒரு ஆணை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற உடன்படிக்கை. இந்த 4 ஜாமத்தையும் நல் விழிப்போடு நம்முடைய ஆத்துமா கவனிக்க வேண்டும். எதிரையும் சோர்ந்து போகக்கூடாது. என்னை நீ பெருகுவாய், நீ குன்றி போக மாட்டாய் என்பது தேவனது வாக்குத்தத்தம். என்னை பெருகப்படுகிற தேவன், நான் அழிந்து போக மாட்டேன். கர்த்தர் என்னை பத்திரமாக பாதுகாப்பார் என்கிற பாதுகாப்பு. என்னை உயர்த்துவார். I will exalt your name. இது ஒரு ஜாமம். நான் எப்போது உன்னோடு கூட இருப்பேன். இந்த 4 ஜாமங்கள் வழியாய் நம்முடைய ஆத்துமா கடந்து வருவதாக. எல்லாம் கடந்து போகட்டும், ஆனால் நாமோ இந்த 4 ஜாமங்கள் வழியாய் கடந்து வருவோமானால் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் நான் சரியாய் மகிழ்ச்சியாய் இருப்பேன். எப்பொழுது நீங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்புங்கள். கர்த்தர் உங்களை என்ன சொல்லியிருக்கிறார்? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். ஆதாமுக்கு சொன்னது. இரண்டாவதாக, நான் உன்னை நிர்மூலமாக்க மாட்டேன், நீ நிர்மூலமாவது இல்லை, உன்னை பத்திரமாக காப்பேன், நோவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். அடுத்ததாக, நான் உன்னை உயர்த்துவேன். தனி மனிதனாகிய ஆபிரகாமை உயர்த்தினார். வேலை ஸ்தலத்திலோ குடும்பத்திலோ சமுதாயத்திலோ கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். நாலாவதாக, யார் யார் உங்களை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த 4 ஜாமத்தையும் எது கடந்து வர வேண்டும்? உங்கள் ஆத்துமா கடந்து வர வேண்டும். எவைகள் கடந்து போனாலும் சரி, நீங்கள் இவைகள் வழியாய் கடந்து வந்தால் சாமம் முடிந்து பொழுது விளரும்போது சொல்லுவீர், காலையிலே என்னை மகிழ்ச்சியாக்கும். எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே என்னை உம்முடைய கிருபையினாலே திருப்தியாக்கும். காலையிலே கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கக்கூடிய அந்த காலை பொழுது எப்போது வரும்? நம்முடைய ஆத்துமாதன் சாமங்களை கடந்து வருமானால் ஒரு காலை பொழுது வருகிறது. அது 2008 இருக்கட்டும் அருமையானவர்களே. அந்த காலை பொழுதாக உங்களுக்கு அந்த ஆண்டு பிறக்கட்டும். நீங்கள் மகிழ்ச்சி உள்ள காலத்துக்கு கடந்து வர உங்கள் ஆத்துமா இந்த 4 ஜாமங்களையும் கடந்து வருவதாக அருமையானவர்களே. இவ்விதமாக கர்த்தர் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய சமூகமும் தேவனுடைய வார்த்தையும் நம்மை ஆற்றியின் தேற்றி நடத்துவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி, அப்பா, எங்களுடைய இந்த 2007 வருடம் ஐயா எப்படிப்பட்ட சஞ்சலத்தினாலே ஆண்டவரே கடிந்து போயிருந்தாலும் என் தேவன் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய சிறையிருப்புகளையும் அப்பா நீர் திரிதோ மீண்டுமாக மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, இதோ நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் சமூகத்தில் ஊற்றி தருகிறோம் ராஜா.
ஐயா, இது இந்த பாவங்களினாலே அக்கிரமங்களினாலே நாங்கள் கண்ட துன்பங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் நிவர்த்தியாக்க வல்லவராக இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே, உம்மிடத்தில் நாங்கள் ஏதோ கேட்டு 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 ஓடி வருகிற அப்படிப்பட்ட அடைக்கலம் அல்ல சுவாமி, மாறாக எங்களை விட்டு என்றும் நீங்காத இதோ எங்கள் வாசஸ்தலமாக இருக்கிறமைக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ சகல ஈத்தியத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி இதோ ஆசாரியராக, பிரதான ஆசாரியராக ஏபோத்தாக ஆண்டவரே என் தேவன் தாவீதோடு கூட இருந்தது போல எங்களை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. என் தேவன் இது அப்படியே செய்கிறமைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, 4 ஜாமங்களிலும் ஐயா நீர் எங்களோடு கூடவே தங்கி வாசம் செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஐயா, நீர் அப்படியாகவே இதோ இந்த புதிய வருடத்தை இது எங்களோடு கூட இருந்து வழிநடத்த போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2007வது வருடத்தையும் நினைவு கூர்ந்து உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.